வணக்கம், வாழ்க வளமுடன். நெக்ஸ்டன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா ஜோதிடர். நாம இப்ப பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்குனி மாதம் கடகம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பங்குனி மாதம் கடகம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஹங்குங் மகா கணபதே நமக. ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. ஓம் அங்குங் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நற்துணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லா நலமும் பலமும் கிடைக்கட்டும். இப்போ நாம பங்குனி மாதம் மிதுன ராசி கடக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ கடகம் ராசிக்கு இந்த மாத கதாநாயகர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனும் சுக்கிரனும். கடகம் ராசிக்கு இந்த மாத கதாநாயகர்கள் சூரியனும் சுக்கிரனுமாக வருகிறார்கள். இந்த சூரியன் சுக்கிரன் இந்த கடக ராசிக்கு எந்த பாவகத்தில் தயார்படுத்த போகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, சூரியன் 2ஆம் பாவகத்தையும் சுக்கிரன் 4ஆம் பாவகத்தையும் அதே சுக்கிரன் 10ஆம் பாவகத்தையும் இயக்க போகிறார். அதாவது கடகம் ராசிக்கு 11ஆம் பாவகத்தை சுக்கிரன் இயக்க போகிறார். சுக்கிரன் 4ஆம் பாவகத்தையும் 11ஆம் பாவகத்தையும் கடகம் ராசிக்கு செயல்படுத்த போகிறார். அப்போ இந்த சுக்கிரன் சூரியன் கடகம் ராசிக்கு எந்த அமைப்புல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தனம், வாக்கு, குடும்பம், அதே மாதிரி வண்டி, வாகனம், சொத்து, சுகம், கூட்டம், பேர், அதே போல பேராசை, அதாவது பெரிய புகழ், பெரிய சிந்தனை, செயலாற்றுதல், அது பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடாக தனம், வாக்கு, குடும்பம்னு வருது. இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் தான் கடகம் ராசிக்கு செயல்படுத்த போகிறார் சூரியனும் சுக்கிரனும் இந்த மாத கதாநாயகர்களாக நின்று. அப்போ உங்களுக்கு கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தாமதமும் தடுமாற்றமும் ஏமாற்றமும் உள்ள சூழ்நிலை வருது. பங்குனி மாதம் ஏன் தாமதம், தடுமாற்றம், ஏமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கதாநாயகனாக வரக்கூடிய சூரியன் உங்கள் 2ஆம் வீடு தனம், வாக்கு, குடும்ப வீட்டுக்கு வருகிறார். அவர் போய் 12இல் இருக்கிறார் காலச்சக்கரத்துக்கு. உங்கள் ராசிக்கு 9இல் போய் இருக்கிறார். காலச்சக்கரத்துக்கு 12இல் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2, 9, 12 அப்படிங்கிறப்ப அந்த 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய பாக்கியம் 12ஆம் பாவங்கிற விரயத்தில் போய் 2ஆம் பாவன தனம் குடும்பத்தை பாதிக்கிறது. அதனால் உங்கள் வாக்கினால் உங்கள் குடும்பம் வந்து ஏதாவது ஒரு கவலைக்கு ஆன விஷயத்தை செயல்படுத்தும். அப்ப வாக்கை கவனமாக காப்பாற்ற வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாம வீட்டுல போய் கோபப்பட்டு இருக்கிற சந்தோஷத்தை நீங்களே கெடுத்துக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதுல ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி உங்களுடைய வண்டி, வாகனம், பொருள் இதுல ஏதாவது ஒரு இழப்புகள் வரக்கூடியதோ உங்க கையிலிருந்து திருடு போகக்கூடிய சூழ்நிலையே இருக்குது. அதனால கடகராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள்ல ஏதாவது ஒரு பிரிவு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உறவுகள் பிரிதல், அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாதகத்தை போய் இருக்கிறார். ரிஷபம் பாதகம், தனம், வாக்கு, குடும்பம் காலச்சக்கரத்துக்கு அந்த வீடு. அப்ப 11ஆம் இடமாக இந்த கடகராசிக்கு வருது. சரராசிக்கு நமக்கு வந்து 11ஆம் இடங்கிறது வந்து பாதகத்தை குறிக்கிறது. அந்த பாதகம் உங்களுக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத சங்கடங்களும் இந்த அதாவது பங்குனி மாதம் உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா புதிய உறவுகள் வருவதற்கான உண்டான முயற்சி, அதாவது மணமகள் தேடும் அமைப்பு, மணமகன் தேடும் அமைப்பு, இந்த அமைப்புல எல்லாம் இந்த மாசம் ஒரு புதிய நல்ல ஒரு தகவல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தெய்வ வழிபாடு, ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக குழு யாத்திரை, குழுமமாக செயல்படுதல், கூட்டமாக செல்லுதல், கூட்டத்திற்கு செல்லுதல், அதெல்லாமே வந்து இந்த பங்குனி மாதம்
கடகராசிக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த மாதிரி நேரத்துல கவனமும் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமும் தேவை. ஏன்னா இந்த வண்டி வாகனம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு 4ஆம் இடத்திற்குண்டான அதிபதி சுக்கிரன் போய் 12ல் சூரியனுடன் அஸ்தங்கமாகிறார். அதனால நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி வாகனத்துல ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதாவது தேவையில்லாம வண்டி கால் ஸ்லிப் ஆகிறது, கை ஸ்லிப் ஆகிறது வண்டியிலிருந்து, இந்த மாதிரி ஒரு சின்ன சூழ்நிலைகள்லாம் இருக்கனால கவனம் அதிகமா எடுத்துக்கணும். கடகம் ராசிக்கு கடகம் ராசிக்கு நமக்கு பொதுவா பொறுப்புகள் உணர்ந்து செயல்பட வேண்டிய மாதம் இந்த மாதம். அப்போ அதே மாதிரி வங்கியில் ஏதாவது பண தேவைகள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு செயல்படும். அந்த லோன் கிடைக்கக்கூடியது, புதிய இஎம்ஐ வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். அப்போ அந்த செயல்பாடெல்லாம் உருவாகும். நீங்க அது உங்க தேவையை அனுசரித்து செயல்படுங்க. அதாவது விவேகத்தோடையும் சிந்தனையோடையும் செயல்படக்கூடிய நேரம் இது. அப்போ அந்த மாதம் உங்களுக்கு அப்படி செயல்படுறப்போ புதிய பாதைகளும் புதிய வாய்ப்புகளும் புதிய வருவாய்களும் வரக்குண்டான அமைப்புகளும் இருக்கு, அந்த யோகமும் இருக்கு. அப்போ அதையும் நீங்க உங்களுடைய புத்தியிலும் யுக்தியிலையும் தான் கையாண்டு எடுக்கணும். அப்போ அது உங்களுடைய பார்வைக்கு தெரிந்தால் அதை பாதுகாப்பாக கையாண்டு உங்கள் கைவசப்படுத்துங்கள். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல உற்சாகமான மாதமாக இருக்க நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இருக்கங்குடி மாரியம்மன் வழிபாடும், தாயமங்கலம் முத்துமாரியம்மன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஒரு தாய்மையையும் உங்கள் அதாவது இருப்பிடத்திற்கு நல்ல சக்தியையும் தரும். அதே மாதிரி உங்கள் அருகில் இருக்கும் அதாவது வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகராக இருந்தால் அந்த வழிபாடு சிறப்பாக இருக்கும். இல்லையா மரத்தடி விநாயகர் உங்களுக்கு சிறப்பை செய்வார், அவரையும் போய் கும்பிடலாம். அதே மாதிரி உங்களுடைய ராசியான எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 3, 7 3ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் இருந்தால் நீங்க இந்த மாசம் உங்களுடைய ராசியான எண். அதே போல உங்களுக்கு பல வர்ண கலர், இளம் மஞ்சள் கலர், அதாவது இளம் மஞ்சள், மஞ்சள் இல்லாம இளம் மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய கலர், பல வண்ண கலரும் இளமஞ்சள் கலரும் உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்யும், சிறப்பை தரும். அதே போல 3, 7 என்ற கூட்டு எண் வரக்கூடிய தேதிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன்.